இறையின் ஒளி. நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு குட்டி கதை. நள்ளிரவு, மணி சரியாக 1. இருள் அந்த சாலையை மூழ்கடித்திருந்தது. தெரு விளக்குகள் கூட ஆங்காங்கே எரியவில்லை. அந்த அமைதியில் ஒரு பெரிய சீட்டட் வேன் மட்டும் அந்த சாலையில் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் டிரைவரின் மொபைல் ஒலித்தது. ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? அப்படி என்று டிரைவரின் மனைவி கேட்டார். ஒரு இறப்பு வீட்டில் ஆட்கள்லாம் இறக்கிட்டு இப்போதான் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் தான் வந்துடுவேன். அப்படி என்று சொல்லி அழைப்பை துண்டித்தார். தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக மெதுவான பாடலை ஒலிக்க விட்டார். வண்டி மெதுவாக இருளை கிழித்துக் கொண்டு போய்கொண்டிருந்தது. அப்போது ஏனோ தெரியவில்லை, அவரது பார்வை மேலே இருந்த பின்பக்க கண்ணாடியின் மீது விழுந்தது. அந்த நொடி இதயம் நின்று விட்டது போல இருந்தது. அவரின் பின்புறம் கருப்பு உருவம் ஒன்று. அதன் கண்கள் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. மெதுவாக பல்லை காட்டி சிரித்தது. மீண்டும் கண்ணாடியை பார்த்தார். அதே உருவம், அதே சிரிப்பு. இந்த முறை இன்னும் தெளிவாக. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வேனை வேகமாக ஊருக்குள் ஓட்டி வந்து ஒரு பேக்கரி முன் நிப்பாட்டினார். வண்டியை விட்டு இறங்கி உள்ளே பேய் பேய் என்று கத்திக்கொண்டு ஓடினார். பேக்கரியில் இருந்தவர்கள் இவரை பார்த்து அச்சம் கொண்டனர். அங்கிருந்த மக்கள் சிலர் வண்டியின் அருகில் வந்து, அப்படி என்னதாப்பா இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்க. வண்டியின் கதவுகள் தானாக திறந்தன. உள்ளிருந்து ஒரு உருவம் இறங்கியது. அதை கண்டு மக்களும் அச்சம் கொண்டனர். பின் முழுதாக இறங்கிய பின் கவனித்து பார்க்கையில் இறப்பு வீட்டில் தெரியாமல் ஏறிக்கொண்டு வந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம் மனம்தான் பேயை விட மிகவும் பயங்கரமானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இறையொளியுடன்.